இன்னைக்கு ஓஷினோக்கோ சீசன் 2 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹாக்வாவும் அந்த மியாசாக்கி அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒத்துக்கிறான். இது கேட்டோடனே நம்ம கானாக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டோட அங்க ட்ரிப்புக்கான பேக் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா செலிபிரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பேக் இது வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் தான். ஆனா அதெல்லாம் ஹாக்வா பெருசா கண்டுக்கல. அப்படியே டைமிங் வண்டி சொல்லிட்டு அவன் போயிடறான். இதுக்கப்புறம் நம்ம கானாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. நான் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது, எது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரெஸ் கியூட்டா இருக்கும் இல்ல இது செக்ஸியா இருக்கும், ட்ரெஸ் வந்து ஹை குவாலிட்டியா இருந்தா அதோட ஃபேப்ரிக் உண்மையிலேயே நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும், அதுக்கும் மேல என்னோட உடம்புக்கு மேல அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்படி போனா இது வந்து ஒரு கிளாசிக்கல் டேட் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. எஃபோர்ட்டே இல்லாம கேஷுவலா நம்ம வியர் பண்ணா ஒரு தொப்பியும் ஒரு கிளாஸுவலான ஒரு ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணா அது என்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு கூலான லுக்கை தரும். இல்லனா நான் ஒரு சாதாரணமான ட்ரெஸ் போடட்டா போலைக்கும் என் மேல அட்டென்ஷனும் வராது. இதே மாதிரி அவ நிறைய ட்ரெஸ் எடுக்கிறா. ஆனா அதெல்லாம் எடுக்கும் போது டைம் போறதே தெரியலையா. இதனால அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஐயோ நான் ட்ரெஸ்ஸை பார்த்து டைம் போறதே எனக்கு தெரியல. இப்போ வர நான் லேட் ஆயிட்டேன். இப்போ நான் டாக்ஸியை கூப்பிடுறது நல்ல விஷயம். ஆனா என்னோட வாலெட்டை காணுமே, அது எங்க இருக்கு. இதே மாதிரி அவ அவசரமா வரா. அங்க பார்த்தா சிக்னல் வேற போட்டு வச்சிருக்காங்க. எனக்குன்னு எல்லாமே ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஆக்வாவும் மெசேஜ் பண்ணிருப்பான். இந்த மாதிரி நீ என்ன பண்ண, கேஃபேக்கு வந்துரு. அங்க வந்து பார்த்தா ஆக்வா ஆல்ரெடி அங்கதான் இருக்கான். என்ன மன்னிச்சிருப்பான். இந்த மாதிரி நான் வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராபிக்ல என்னோட டாக்ஸி வந்து மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். இந்த மாதிரி அதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் என்னோட புக்கை பச்சிருந்தேன். டைம் போறதே தெரியல. ஓ அப்படியா, அப்போ ஓகே தான். இன்னைக்கு நீங்க பே பண்ணாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். கடைசியா கானா பில் பே பண்ணலான்னு போறா. ஆனா அங்க பார்த்தா ஆல்ரெடி 2 பேர் பே பண்ணிருக்காங்க. அங்க அந்த பொண்ணு தான் பே பண்ணலான்னு போவா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பர்சன் அவன் பே பண்றான். என்னப்பா நீ பே பண்ணின்னு, நான் உனக்கு இருக்கேன்ல, சோ அதனால நான் பே பண்றேன். அந்த கப்பிள்ஸும் ஒரு மாதிரி லவ்லியா இருக்காங்களா. கானாவும் யோசிக்கிறா இத பத்திலாம். கானாவோட டர்ன் ஓவர் அவ காசு எடுக்கலான்னு போறதுக்குள்ளேயே ஆக்கோ வந்து பே பண்ணிட்டு போறான். சரி வாப்பா நம்ம போகலாம். சோ கானா இதனால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. இதுக்கப்புறம் அவங்களோட பிளான் படி ஒரு சூட் கேஸை தான் வாங்கணும். சோ கடைக்கு போய் நிறையவே சூட் கேஸை பாக்குறாங்க. ஆனா அது ஒண்ணுமே நம்ம ஆக்கோக்கு பிடிக்கிற மாதிரியே இல்ல. சைட்ல ஒரு சூட் கேஸ் இருக்குமா, அதை பார்த்தோன்னே இது வந்து நல்லா இருக்கு, இது வந்து நல்லா இருக்கு. கானா எதுக்கு தெரியுமா இப்படி சொல்றா, ஏன்னா அவ ஒரு க்ளோ ஸ்டிக் வச்சிருப்பா, அதுவும் இதே கலர் தான். எனக்கு நல்லாவே தெரியும். அதை யோசிச்சு பார்த்துதான் அவன் இந்த வெள்ளை கலரை வாங்கியிருப்பானோ அப்படின்னு அவளோட மனசுல எதோ யோசனை இருக்கா. அங்க ஆக்கோவும் சொல்றான், இந்த மாதிரி உன்னோட பேக கூட அதை வந்து இது மேல வச்சா உனக்கு கஷ்டமா இருக்காதுல. ஆனா ஆக்கோக்கு தெரியல இதெல்லாம் வேறமா ஃபேஷன் தானே. அப்படியே நைட் ஆயிட்டு அங்க கானாக்கும் பசி எடுக்குது. ஆக்வா நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிடலாமா. கண்டிப்பா, அப்போ நம்ம அதே மாதிரி சாப்பிட போலாம், அப்பனா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இதுக்குள்ள ரிசர்வேஷன் இருந்தா தான் நம்மளால உள்ளே போக முடியும். ரிசர்வேஷன்லாம் இல்லன்னா அவ்வளவுதான், நம்மள உள்ளே விட மாட்டாங்க. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா உள்ள போய் பார்த்தா ஆக்வா ஆல்ரெடி ரிசர்வேஷன்லாம் வாங்கி வச்சிருக்கான். சோ கானா இன்னுமே ஆச்சரியமாகறா. அட அப்பனா இது எல்லாமே அவன் பிளான் பண்ணனா. நான் ஏதோ பசியா இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் என்ன யோசனா, 2 பேரும் பார்பிக்யூ சாப்பிட போறோம் அப்படின்னு யோசிச்சேன். இவன் பார்த்தா எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஏ ஆக்வா நீ வந்து உண்மையிலேயே பொண்ணுங்களை நல்லாவே ட்ரீட் பண்ற. அப்பனா இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க கூட நீ பழகி இருக்கியா, ஏன்னா உனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, ஆல்ரெடி அவனுக்கு 30 வயசுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. இந்த மாதிரி ஏஜென்சிலேயே நான் வளர்ந்தேனா, இத பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரி உனக்கும் அக்கானிக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து போகுது, நான் வந்து அக்கானி கிட்ட ஒரு கிளியரான பதில சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இதை கேட்கறக்கான இன்னமும் அங்க சோகமாவரா. அங்க ஆக்கவும் சொல்றான், நான் வந்து இது வரைக்கும் என்ன தெரியுமா யோசிச்சேன், அதாவது நான் ரொமான்டிக்கா யாரு கூடயும் இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா என்ன விஷயம் தெரியல, இப்பெல்லாம் அக்கானையை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அங்க இது கேட்கறக்கானவும் சொல்றா, ஒரு ஹியூமனுக்கு லவ் வந்து ஒரு பேசிக்கான நீடு, அதனால இத பத்திலாம் நீ கவலைப்படாதப்பா. ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் அங்க ஹோட்டலை விட்டு வெளியில வராங்க. அங்க காணவும் நன்றி சொல்றா. இங்க ஃபுட் உண்மையாவே வேற லெவல்ல இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் என்ன இங்க கொண்டு வந்ததுக்கு. அங்க ஆக்வாவும் அங்க காணக்காக ஒரு டாக்ஸியை நிப்பாட்டுறான். அட டாக்ஸியா, அப்போனா நாங்க இன்னும் ஹோட்டல்ல நைட்டு ஸ்பெண்ட் பண்ண போறோமா, அதுவும் நாங்க 2 பேரு தனியா அப்படின்னு வேற மாதிரி யோசிச்சுனே டாக்ஸில ஏறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன். ஆனா நினைச்சு பார்த்த மாதிரி எதுவுமே போகல. அங்க காணாவ அப்படியே அவன் வீட்டுல தான் விடுறான். நான் தான் எதோ நினைச்சேன். சீ அதான் ரொம்ப யோசிச்சிட்டேன் போல. ஆனா எனக்கு இன்னமும் தெரியல இந்த மாதிரி அவன் என்ன சொல்ல போறான். ஃபைனலா அவனோட பதில அங்க காணா வந்து நிறையவே போட்டோ எடுத்திருப்பாளா, அதெல்லாம் பார்க்கும்போது தெரியத்தனமா அக்கானையோட போட்டோவும் வரும். அதை பார்த்தவ கொஞ்சம் சோகமா வரா. இதுக்கப்புறம் ஆக்வாவும் அக்கானையும் இருக்காங்க. அங்க ஆக்வாவும் போட்டோ எடுக்கிறான். சீஸ் சொல்லு. அட நீ வந்து என்னப்பா ஒரு ஓல்டு காய் மாதிரி சீஸ் அப்படின்னு சொல்ற. நான் சொல்ற வார்த்தை அது வந்து அந்த மாதிரியா இருக்கு. சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி ஃபில்டர் மேல எதுக்கு அந்த டாட் எல்லாம் வந்து உன்னோட முகத்து மேல வந்து அது நல்லா இல்லப்பா. நீ என்ன சொல்ற, அதனால ஸ்கின் வந்து இன்னமும் க்ளோ ஆகும் சூப்பராகவும் இருக்கும். ஆனா நீ என்னன்னா இப்படி சொல்ற, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அட என்னப்பா, ஆனா நீ வந்து லக்கி தான். நான் மியாசாக்கிக்கு நீ வந்து
ட்ரிப்பா போறேன். அப்புறம் தான் ஆக்வாக்கே தோந்து இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கு மேலேயும் என்னோட அப்பாவை நான் தேட போதில்ல. அதே மாதிரி என்னோட ஈகோக்காக அக்கானேவோட பிரைட்டான ஃபியூச்சர் அதையும் நான் கெடுக்க விரும்பல. அக்கானேவும் ட்ரிப்புக்கெல்லாம் போயிருக்கான். ஆனா எப்பயுமே இந்த வெளியூர் அந்த மாதிரி தான் போயிருக்கா. ஜப்பானுக்குள்ளேயே அவ அவளைக்கும் போகலையா. ஸோ நீ என் கூட அந்த ட்ரிப்புக்கு வரியா? அக்கானிக்கும் புரியுது. அப்போ டைம் வந்துச்சு போல. அதாவது நீ என் கூட பிரேக்கப் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரிப் அப்போ நான் அதை தாங்கிக்க மாட்டேன். ஸோ அதனால நீ அதை இப்பயே சொல்லிடு. இதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்க. வெளியில வரும்போதும் அந்த விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஷோ பண்ணிருப்பாங்களே, அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருக்கும். அது முடிஞ்சும் இப்போ வரைக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆக்கவும் சொல்றான், எனக்கு பிடிக்கல உன்னை ஏன் கூடயே கட்டி வைக்கணும்னு. நான் நம்ம ரியலான லவ்வர்ஸும் இல்ல. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா ஷோல ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம கிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல கப்பிள்ஸ் பண்ற மாதிரி. ஏன் ஈவன் நம்ம 2 பேருமே கைய பூச்சின்னு கூட போகல. அதே மாதிரி என்னோட உதவி உனக்கு இதுக்கு மேலேயும் தேவை இல்லையா? நான் என்ன உனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா? எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னை பயன்படுத்துறேன்னு. உன்னோட மறு பக்கத்தை பத்தியும் எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. இந்த இடம் இது ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் நீ என்னை காப்பாத்தின. அதே மாதிரி நீ பண்ண விஷயம் எல்லாமே உனக்காக இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஓகே தான் உன் கூட இருக்குது. அதே மாதிரி உன் கூட கிஸ் பண்றதும் சரி மத்த விஷயத்த பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ இன்னமும் என்னோட அந்த முகத்தை தான் விரும்புறேன்னு நினைக்கிறேன். அப்பனா என்ன விஷயம்? நீ என்னத்தை மறைக்கிற? நீ பாயிண்டே இல்லாத மாதிரி பேசுற. அதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கிஸ் பண்றதும் இந்த உடல் உறவை வச்சுக்கிறதும் இல்லாம இருந்தா நீ என்ன சொல்ல வர? நீ எப்படி ஃபீல் பண்ற? அதையாச்சும் எனக்கு சொல்லு. ஆனா அவன் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லையா. இதனால அக்கானே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அங்க ஆக்கவும் சொல்றான், உனக்கு என்ன உண்மையிலேயே ரொமான்டிக்கலா என்ன பிடிக்குமா என்ன? ஆமா இல்லையா பின்ன. ஆனா அதுல அவ ரொம்ப கான்பிடென்டாவும் இல்ல. இதுக்கு முன்னாடி அவ எந்த பையனுமே டேட் பண்ணல. அதனாலேயே அவளுக்கு இதுல அவ்வளோக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. நான் வெறுமா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அன்னைக்கு சொன்னல யாரோ ஒருத்தங்கள நீ கொலை பண்ணணும்னு. அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் உன் கூட இருந்தா போர்டனை பாதியா நம்மளால பிச்சுக்க முடியும். நீ அந்த விஷயத்த பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா அந்த ப்ராப்ளம் இப்ப இல்ல. நான் தேடி போற பர்சன் அது வேற யாரும் இல்ல, என்னோட ஃபாதர் தான். அவங்கள நான் தேடியும் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் நிறையவே டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்தேன். அப்படிதான் என்னோட பிரதரையும் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா ஃபைனலி எனக்கு உண்மை தெரிய வந்தது. என்னோட ஃபாதர் அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. ஆனா அக்கானே அந்த பில்லை பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகுறா. 100 பேருக்கும் மேல அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பானா. அதுக்கான பில்லு கிட்டத்தட்ட 5 மில்லியன் என்ன கிட்ட வந்திருக்கான். அதுக்காக இவன் நிறையவே ஜாப் பார்த்திருக்கான். அது எல்லாத்தையும் வச்சுதான் இவன் அதெல்லாம் அடைச்சானா. கடைசியில இந்த மாதிரி எங்க அப்பா இறந்து போன விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட ஆஃப் பிரதரையும் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறம் நம்ம அக்கானே கிட்ட அவன் முழு ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க அப்பா ஆல்ரெடி மேரிடா இருந்திருக்காரு. ஏன் இத்தனைக்கும் ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. அந்த மாதிரி டைம்ல இவரு இன்னொரு பொண்ணு கூட படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை ஸ்டார்டிங்ல மேரிடான அந்த ஒய்ஃப் அவங்களே போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னோட வாழ்க்கைய நான் நினைச்ச மாதிரி வாழ முடியும். அதனால ஓகே தான். அதாவது நான் லவ்ல விழுறதுக்கும். ஆனா இதெல்லாம் சொல்லும் போது திடீர்னு நம்ம அக்கானிக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. அதாவது நம்ம ஆக்வா கதை சொல்லிருப்பால, அந்த கதையில ஏதோ ஒரு லூப் போல கண்டுபிடிச்சிருக்கா. அக்கானே என்ன ஆச்சு? அதுவா இந்த டாபிக் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியா இருக்குப்பா. எனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். சோ நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். போகும்போது அவ அந்த விஷயத்தை பத்தி சொல்றா. நம்ம ஆக்கோ இந்த விஷயத்துக்கு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்காக தான் அவன் இத்தனை வருஷமா இதை பத்தி தேர்ந்தா போல. ஆனா நம்ம ஆக்வா இதை பத்தி அவன் நோட்டீஸே பண்ணல. இது வரைக்கும் அந்த விஷயத்துல ஒரு லூப் போல இருக்கு. ஆனா இதை பத்தி அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சா கண்டிப்பா அவன் ரிவெஞ்ச் கொடுக்க போவான். இப்போ நான் என்ன பண்றது? நெக்ஸ்ட் சீன்ல அங்க நம்ம ரூபியை காட்டுறாங்க. ரூபியும் அவங்க அம்மாவோட கிரேவ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அங்க மிகசாக்கிக்கு போக போறோம். அங்க நாங்க பிலிம் பண்ணலான்னு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆக்வா அவனை நினைச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் உங்களை மாந்துருவானோன்னு. நான் அப்படிலாம் எதுவும் ஆகாது. சரி நான் திரும்பவும் இங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க திரும்ப வரேன். அங்க இருந்து போகும்போது பக்கத்திலேயே ஒரு பர்சன் போறான். அவன் நம்ம ரூபியை பார்த்து சொல்றான், ரூபி ஓஷினோ நீ நல்லாவே வாழ்ந்துட்ட இல்லையா? பின்ன நான் எப்படி எதிர்பார்க்காம இருப்பேன்? அவன் நம்மளோட குழந்தை இப்படின்னு அவன் கிரேவ் கிட்ட சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. யாருமே எதிர்பார்க்கல அதாவது இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னமும் தெரியல என்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா அவனோட ரிவெஞ்ச் அவன் திரும்பவும் கொடுப்பானா? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவரை சடனா எதுக்கு ரிவீல் பண்ணோம்? எல்லாத்தையுமே நம்ம கூட சீக்கிரத்துல பார்க்கலாம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.